இதெல்லாம் மழைக்காலம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு மழையும் வந்துட்டு பிற்பாடு டிவி தொலைக்காட்சியில் பார்த்து பிரச்சனையான பிற்பாடு தான் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும்னு என்ன இருக்குது? அதுக்கு எடப்பாடியே பரவாயில்லன்ற மாதிரி போகலாமே. முளைப்பு விட்டுச்சுன்னா அந்த நெல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது கொஞ்சம்னா அதிமுக ஆட்சியில் 3 அடிலாம் வளர்ந்துருக்குது, 1.5 அடி வளர்ந்துருக்குது, எங்களது கொஞ்சமாக தானே வளர்ந்துருக்குன்னு. எப்படி இருந்தாலும் நாசம் தானுங்களே தம்பி. டாஸ்மார்க்கு ஒரு பெரிய குடோன் கட்டுறீங்க, அதுக்கு குளிரூட்டி ஏற்படுத்துறீங்க, அதுக்கு காவல் போடுறீங்க, எவ்வளவு சரக்கு வந்தாலும் வைக்கிறதுக்கான இடங்கள் இருக்கிறது. அது போல ஏன் நெல்லுக்கு உங்களால் செய்ய முடியல? டாஸ்மார்க்கை விட மோசமானதா உங்களுக்கு நெல் அப்படின்ற கேள்வி இருக்குது. விவசாயி அவன் போடுற முதலீட்டுக்கு மேலே கடனை அடைச்சிட்டு அவன் நிம்மதியாக அந்த வருடம் முழுக்க அடுத்த விளைச்சல் போகனா அது 2 போகம் தான் போகிறது. அந்த 2 போகத்துக்குள்ளே அவன் வாழ்க்கையை ஓட்டுற மாதிரியான சூழ்நிலை பணம் நீங்கள் கொடுக்குறீங்களா? மழை பெஞ்சு இதெல்லாம் குரல் வெளியில் வந்த பிற்பாடு தான் நீங்கள் பேசணும். முளைக்க வச்சுட்டு தான் நீங்கள் கடிதம் எழுதுவீங்களோ? உங்கள் பிரச்சனைக்கு ஓடுனீங்களே, டெல்லிக்கு உழுந்தடிச்சு போனீங்கல்ல, அது போல் இதுக்கு ஏன் ஓடலை? நீங்கள் விவசாயிகளை வஞ்சிக்கிற எந்த அரசும் உருப்பட்டதாக வரலாறே கிடையாது. அது நீங்கள் வயிற்றில் அடிக்கிற வேலை. அதை நீங்கள் காரணங்களை நிறைய சொல்கிறீங்க. அது காரணம் பின்னாடி வரட்டும். காப்பாற்றுற வேலை எது செய்திருக்கு? அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த ஆளுமைகளை நேர்காணல் செய்யணுங்கிற உங்களுடைய கோரிக்கையின்படி இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய ஐயா மூத்த ஊடகவியலாளர் ஐயா ஏகலைவன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட தான் பேசியிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சரவணன். வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை பார்த்ததே ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நேர்காணலில் முதல் என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு மாநாடுகளாக போட்டுக்கிட்டே இருக்காரு. மாநாடுகள் ஒரு பக்கம், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மறுபக்கம் போயிட்டு இருக்கு. நெல் கொள்முதலில் நடந்திருக்கக்கூடிய அந்த அலட்சியமான போக்கு, அரசனுடைய தோல்வி, அதை விமர்சித்து அதை சாடி இன்றைக்கு அவங்க திருவாரூரில் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? முதல்ல இந்த நெல் கொள்முதலினுடைய மோசமான அலட்சியம் அல்லது நெல் முளைச்சதுக்கான காரணம் யார், என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது இப்போ அந்த தளத்தை நம்ம ஆதரிக்கிறோன்றதுக்காக பேசப்படுற ஒரு விடயமாக பார்க்கக்கூடாது. பொதுவாகவே விவசாயிகள் விடயத்தை எந்த கட்சி அதிகமாக பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்காக திமுக அதிமுக மாறி மாறி பேசும். இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே சம்பவம் கடந்த காலங்களில், கடந்த ஆட்சியில் இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தபோது நடந்திருக்குது. எதிர்கட்சி அரசியலை ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் நெல் முளைச்சிருக்குது, நெல் அதே மாதிரி முளைச்சிருக்கு. அப்போ இதே மாதிரி பெரிய அரசியல் பண்ணது திமுக பண்ணாங்க, ஸ்டாலின் அவர்களும் பண்ணாங்க. ஆனால் அந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இதை அரசியலுக்காக பயன்படுத்துகிறார், அரசியலுக்காக இப்படி பேசுகிறார் அப்படின்றாங்க. யாரு? ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு திருப்பி அதிமுக சொல்ல வராங்க. இதுல மாட்டிக்கிட்டு சிக்குப்படுறது யாருன்னா, விவசாயிகளுக்கான உண்மையான குரல் யார்கிட்ட இருந்து வருதா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆனால் அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சரியாக கொள்முதல் செய்து விட்டோம், கடந்த முறையை விட இந்த முறை அதிகமாக கொள்முதல் செய்திருக்கோம், கடந்த முறையை விட நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான கொள்முதல் விளையிறதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கொள்முதல் இருக்கும் தம்பி. விளைச்சல் போகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர்றது நிறைய இருக்கு, நீங்க வாங்கித்தான் ஆகணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அதிமுக ஆட்சியை விட நாங்கள் கொள்முதல் நிறைய செய்திருக்கிறோம், இத்தனை டன் 6 டன் அதிகமாக இருக்கிறதுன்னு புள்ளி நீங்கள் கொடுக்கலாம். புரிதல உங்களுக்கு? ஆனால் விளைச்சல் அதிகமாக இருக்குது, அதனால உங்களுக்கு வந்திருக்கு. கடந்த காலங்களில் மழை எல்லாம் நிறைய சரியாக வந்திருக்குது, அதனால விளைச்சல் அதிகமாக வாங்கியிருக்கு. வாங்கினது என்ன செய்தீங்க? அதான் கேள்வி உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வாங்குறீங்க, சரி. இன்னைக்கு கூட தொடர்ந்து ஒரு 12 நாளுக்கு மேலே டோக்கன் வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தித்தாளில் பேர பார்க்குறோம். இல்லை, ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நெல் ஈரப்பதத்தை குறைக்கணும், அதை அதிகமாக்கணும், ஏன்னா அதிகமாக ஈரப்பதம் இருக்குது, குறையணும்னு சொல்லிட்டு அவங்க காத்திருக்காங்க. ஸோ அதை அதுக்கு அவர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அப்போ நெல் கொள்முதல் செய்யறதுக்காக தமிழக அரசும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் எப்போ முன்னாடியே செய்திருக்கணுமோ? மழை பெஞ்சு இதெல்லாம் குரல் வெளியில் வந்த பிற்பாடு தான் நீங்கள் பேசணும். முளைக்க வச்சுட்டு தான் நீங்கள் கடிதம் எழுதுவீங்களோ? உங்கள் பிரச்சனைக்கு ஓடுனீங்களே, டெல்லிக்கு உழுந்தடிச்சு போனீங்கல்ல, போயிருக்கிறீங்களா இல்லையா? போய் உடனே பார்த்தீங்கல்ல. ஆமாம். அது போல் இதுக்கு ஏன் ஓடலை நீங்கள்? இதெல்லாம் மழைக்காலம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு மழையும் வந்துட்டு பிற்பாடு டிவி தொலைக்காட்சியில் பார்த்து பிரச்சனையான பிற்பாடு தான் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும்னு என்ன இருக்குது? அதுக்கு எடப்பாடியே பரவாயில்லன்ற மாதிரி போகலாமே. இல்லை, ஆனால் வேளாண் துறை அமைச்சர் பேசுறத முதல்ல உள்வாங்குங்க. புரியுதுல்ல? எடப்பாடி நீங்கள் துப்பாக்கி சூட டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டார். இப்படி ஒரு முதலமைச்சர் வேணுமா, அடிமை முதலமைச்சர்னு பேசுனீங்கல்ல. நீங்களும் மக்கள்கிட்ட இன்னைக்கு குரல் எழுந்து பெரிய பிரச்சனையாக எதிர்கட்சிகள்லாம் பேசின பிற்பாடு தான் இந்த நெல் விடயங்களுக்கு தெரியும். அதிகாரிகள் உடனடியாக களத்துக்கு போகிறாங்க அப்படின்னு 1000 காரணம் சொல்கிறேன்னா, அப்புறம் நீங்கள் எடப்பாடியை விட மோசமானவரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதாங்க, இப்போ டெல்டா பகுதியை சேர்ந்த MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண் துறை அமைச்சராக இருக்கார். அவர் தான் சொல்கிறாரு, கொஞ்சம் தானே முளைச்சது
கிடைச்சிருக்குங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் கொஞ்சம்லாம் சொல்ல முடியாது. எத்தனை லட்சம் டன் வந்து இப்ப வீணா போயிருக்கு பாருங்க. ம். கொஞ்சம்னு எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் நீங்க காட்டுறது வேணா கொஞ்சம்னு இருக்கலாம். கொஞ்சம்னா அவர் அளவு சொல்றாரு. முளைப்பு விட்டுச்சுன்னா அந்த நெல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது கொஞ்சம்னா அதிமுக ஆட்சியில 3 அடிலாம் வளர்ந்துருக்குது. 1 1/2 அடி வளர்ந்துருக்குது. எங்களுது கொஞ்சமா தானே வளர்ந்துருக்குன்னு. எப்படி இருந்தாலும் நாசம் தானுங்களே தம்பி. சரிங்கய்யா. முடிஞ்சு போச்சுல்ல. இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூர்ல, தஞ்சாவூர்ல அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தத நம்ம பார்க்க முடிஞ்சுது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்ததுக்கும், திரு சீமான் அவர்கள் எடுக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும். 2 பேரும் வெறும் எதிர்க்கட்சி அரசியல தான் செய்றாங்க. அவங்க மக்கள் நலனுக்காக பாடுபடலைங்கிற ஒரு விமர்சனத்த கூட ஆளுங்கட்சி வைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல இப்ப சீமான் அவர்கள் எடுத்துறதுன்னா, தொடர்ச்சியா மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். மக்களுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார். நீங்க அந்த 2 கட்சியுமே திராவிட கட்சிகள் 2மே மோசம்ன்ற ஒரு விமர்சனத்த வைக்கிறாரு. ம். 2 கட்சிகளும் லாவணி தான் பாடிட்டு இருக்குதுல. நீங்க ஆக்கப்பூர்வமா பார்க்குறீங்க. டாஸ்மார்க்குக்கு ஒரு பெரிய குடோன் கட்டுறீங்க. அதுக்கு குளிரூட்டி ஏற்படுத்துறீங்க. அதுக்கு காவல் போடுறீங்க. எவ்வளவு சரக்கு வந்தாலும் வைக்கிறதுக்கான இடங்கள் வந்து இருக்கிறது. ம். அங்க இருந்துட்டு நீங்க உடனுக்குடனே வந்து போக்குவரத்து எல்லா இடத்தையும் கொண்டுட்டு போறீங்க. அதுபோல ஏன் நெல்லுக்கு உங்களால செய்ய முடியல? டாஸ்மார்க்கை விட மோசமானதா உங்களுக்கு நெல் அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்ப அதுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு எவ்வளவு சரக்கு வந்து வாங்குறோம், எவ்வளவு சரக்கு வந்து இருப்பு வைக்கிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு சரக்கு போகுது, அதுக்கான போக்குவரத்துல என்னென்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளவு விரைவா கான்ட்ராக்ட் விடுறீங்க, எல்லாமும் நடக்கும்போது, இங்க இன்னைக்கு என்ன சொல்ல வர்றீங்க? சாக்கு பை இல்ல, அது இல்ல, இது இல்ல, டிரான்ஸ்போர்ட் இல்ல. அதனால காத்துக்கிட்டு இருக்கு. எடுத்து வச்ச நெல்லு காத்துக்கிட்டு இருந்தது. ஆமா. உங்களுக்கு கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கான இடம் இல்ல. இப்ப சமீபத்தில ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். பிணம் எரியூட்டக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, கிரியை பண்ற இடம்னு சொல்லுவாங்க ஆமா. அந்த கிராமத்துல. சுடுகாட்டு கூரை அதுக்குள்ள வந்து அடுக்கி வச்சிருக்காங்க நெல்ல. அப்ப நீங்க விவசாயிகள எந்த அளவுக்கு மதிப்பிட்டு வச்சிருக்கீங்க? அதுதான் இப்ப நாம் அதிகமா தமிழர் கட்சி விளைஞ்சிருச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டையுமே வைக்கிறாங்க. அது சமயத்தில அதிகமா குறையுது இப்ப நீங்க பாட்டு ஒழுங்கா செஞ்சுட்டீங்களா? அப்பவும் இந்த இந்த குறை உங்ககிட்ட இருந்ததில்ல? இப்போ நான் மத்திய அதிகமா விளையுது, குறையுதுன்றது வேற விஷயம் தம்பி. சரி. நிரந்தர தீர்வாக நீங்க என்ன செய்றீங்க? ம். 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க உலக நாடுகள்கிட்ட, எல்லா பல்வேறு இடத்துக்கிட்ட. ம். 5,00,000 கோடிகள்ல சில கோடிகள் இதுக்கு வந்து உங்களால பெர்மனன்ட்டா செய்ய முடியாதா? ஒரு டாஸ்மார்க்குக்கு செலவு செய்றீங்க. இன்னும் மத்ததுக்கு செலவு செய்றீங்க. விளையாட்டு முக்கியம் தான். ஆனா, வயித்த பட்டினி போட்டுன்னு விளையாட்டு முக்கியம் இல்ல. ஆமா. விளையாட்டுக்கு நீங்க 250 கோடி, 300 கோடி செலவு பண்ணி சென்னைக்குள்ள அந்த கார் ரேஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறீங்க. அந்த பணத்த நீங்க நெல்லு குடோன் அந்த தஞ்சை டெல்டா பகுதி இன்னும் இந்த முறை வந்து தஞ்சை டெல்டா பகுதிக்கு இணையாக ம். திருவண்ணாமலை, வெள்ளூர், இந்த திருவள்ளூர் இந்த பக்கம் இந்த சரவுண்டிங்ல எல்லாமே நெல்லு பாலாற்று வந்து ம். தண்ணி விளைஞ்சிருக்குதுன்றாங்க நெல்லு. இணையாக அப்ப இது நீங்க வேளாண் துறைன்னு ஒண்ணு இருக்குது. ஆமா. வேளாண் துறையில அதிகாரிகள்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வேளாண் துறை அதிகாரி கிராமம் வரைக்கும் போயிட்டு நீ இத போடு, அத போடுன்னு எல்லாம் சொல்ற வரைக்கும் நீங்க செய்றீங்க. சரி. இத வாங்கி நீங்க தெளிங்க இந்த மருந்துன்ற வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. ம். இவ்வளவு விலையும் இவ்வளவு வரும்ன்றது இதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு எப்படி உங்களுக்கு அது குறை விட முடியும்? இல்ல இப்ப மத்திய குழு வந்து நேரடியா ஆய்வு கூட செஞ்சிருக்காங்க. சரி. அம்மையார் கனிமொழி அவர்கள்ட்ட இது குறித்து கேட்கும்போது, கடந்த முறை அவங்க வெள்ள பாதிப்புலாம் ஆய்வு செய்ய வந்தாங்க. ஆனா சரிவர நமக்கான இழப்பீடுலாம் அவங்க குடுக்கல. இந்த முறையாவது இழப்பீட்டுக்கான நிதிய குடுக்கணும்னு அம்மையார் கனிமொழி அவர்கள் இழப்பீடு நிதி கேட்கறாங்கல்ல. கேட்கறது நியாயம். ம். கேட்கறதுக்கான யோக்கியதை இருக்கும்போது, இருக்கிறத காப்பாத்திக்கிற யோக்கியம் உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? ம். நஷ்டஈடு தரணும், போன முறைய விட இந்த முறை எனக்கு கூடுதலா தரணும்ன்ற கேட்கிற நீங்க, இருக்கிறத நீங்க ஏன் காப்பாத்தாம விட்டீங்க? அத போன சொல்லுங்க. முறை தரலன்ற குற்றச்சாட்டு வேற. நெல்லுல வந்துட்டு மழையில நனைஞ்சு மடியிறது வேற. அது ம். இயற்கை பேரிடர்ன்னு சொல்லலாம். ம். நீங்க ஏற்படுத்தியிருக்கிற பேரிடருக்கு என்ன பொறுப்பு? ம். மத்திய அரசுகிட்ட இருந்து கேட்கறதுக்கும், வாங்குறதுக்கும் தெரிகிற நீங்க, இந்த பக்கத்துல அது வந்து சரியா பயன்படுத்திக்கிறதுக்கான யோக்கியதை இல்லாம ஏன் விட்டீங்க? இப்ப வைத்த ஈர துணிய கட்டிக்கிட்டு கடனுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? விவசாயியா நீங்களா? நீங்க ஒரு முறையும் வாங்குறீங்க. வாங்குறதுல ஒரு பகுதி குடுக்குறீங்க. மீதி பேருக்கு எல்லாம் இன்ன வரைக்கும் மனு போட்டு நடந்துகிட்டே இருக்குது. விவசாயி அவன் வந்து போடுற முதலீட்டுக்கு மேல கடன அடைச்சிட்டு அவன் நிம்மதியா அந்த வருடம் முழுக்க அடுத்த விளைச்சல் முப்போகம்னா அது 2 போகம் தான் இப்போ வருது. அந்த 2 போகத்துக்குள்ள அவன் வந்து வாழ்க்கைய ஓட்டுற மாரியான சூழ்நிலை பணம் நீங்க குடுக்குறீங்களா? சொல்லுங்க. இல்ல இப்போ இதுல கடலூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த டெல்டா பகுதியில ஒரு 6 அமைச்சர்கள் இருக்காங்க. இந்த அமைச்சர்களுமே இத சரிவர கவனிக்காம விட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அமைச்சர்களுடைய பொறுப்பு என்ன? அமைச்சர்கள் பொறுப்புல இல்ல. டோட்டலி இந்த அரசு நீங்க அமைச்சர்கள்லாம் சும்மா சொல்லாத. அதிகாரிகள், அமைச்சர்கள் இதெல்லாம் வந்து இந்த காரணம் அது. கண் துடைப்பு. அது அரசு கட்டமைப்பே வந்து சீர்கெட்டு போயிருக்குது. முதலமைச்சர் தன்னுடைய கீழ இருக்கக்கூடிய எந்த துறையும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கல. ம். எதுவுமே வந்துட்டு மக்கள்கிட்ட பெருமளவுல வெடித்த பிறகு நீங்க எடுத்துக்கிட்டு அறக்க பறக்க ஓடி உங்க அமைச்சர்கள அனுப்பி உடனே ஒரு சீன் காட்டுறீங்க. இந்த மாரி நடந்துச்சு, இப்படி வந்துட்டோம், இப்படி நடவடிக்கை எடுத்துட்டேன்னு.
டோக்கன் வாங்கி வச்சுட்டு இன்ன வரைக்கும் 12 நாளுக்கு மேலே 15 நாளுக்கு மேலே நெல் மூட்டையோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பணம் பட்டுவாடா செய்யலன்ற ஒரு குற்றச்சாட்டு அது ஏற்கனவே காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு தம்பி. சரி. நானன்ற நெல்லை நீங்கள் வாங்கி பணப்பட்டுவாடா முன்ன பின்ன லேட் ஆகுது கமிஷன் அதில் அது ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு அது ஒரு பக்கம் போகுது. சரிங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ளேயே வரல. ஒரு சரி. பேரிடர்ல இருந்துட்டு இப்படியான விடயங்களை எப்படி பாதுகாத்துக்கணும். ம். உலகத்துல எத்தனை நாடுகள் வந்து ஒருவேளை சாப்பாடு இல்லாம வறுமையில தொங்கிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய டாக்குமெண்ட்ரி வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் பெரிய லெவல்ல. உலகம் முழுக்க உணவு பற்றாக்குறை எந்தெந்த நாடுகள்ல இருக்கு, எவ்வளவு பஞ்சத்தில் இருக்கணும். உனக்கு இங்க கொட்டி கிடைக்கிற இந்த நெல்லை விளைஞ்ச உணவை இவ்வளவு அலட்சியமா நீங்க பண்ணிவிட்டு லாவணி பாடிட்டு இருக்கிறீங்க. அதிமுக உங்க ஆட்சியில் 3 அடி வளர்ந்துச்சு, 1 அடி வளர்ந்தது, எங்களுதுல வந்து இப்பதானே 1 இன்ச்சு வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பேச்சாது. அது ஒரு அவமானமான செயல். விவசாயிகளுக்குனுடைய வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்தாம இந்த அரசு உயர முடியாது. இது 6 அமைச்சர்கள் வச்சுக்கோ, 10 அமைச்சர் வச்சுக்கோ, அந்த ஏரியாவில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் வந்து எதை பண்றாங்க இப்ப? டாஸ்மார்க்ல ஒரு தட்டுப்பாடு வருதுன்னா உழந்து அடிச்சுக்கிட்டு எப்பயாவது டாஸ்மார்க் சரக்கு தட்டுப்பாடுன்னு வந்திருக்கா தம்பி? எனக்கு தெரிஞ்ச செய்தி நான் கேள்விப்பட்டதில்லை. தீபாவளி பொங்கல் சீசன் நேரத்துல 800 கோடி ரூபாய் எங்கேயாவது தட்டுப்பாடுன்னு வந்திருக்குதா? அப்ப அதுக்கு அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிற நீங்க இதுக்கு ஏன் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கலன்றது தானே கேள்வி விவசாயம் கேட்க. இதுதானே இப்ப நாம் தமிழர் கட்சி செய்யுது. ஆமாங்க. இப்ப அதிமுக பண்றதுக்கும் இவங்க பண்றதுக்கும் வேற. இவங்க நிரந்தரமாக மக்களுக்கு ஒரு தீர்வை வேணும்னு ஒரு முறையும் போராடிட்டு இருக்கிறத அவங்க போராடுறாங்க. இப்ப அதிமுக போராடுது. அதிமுக 2026 பிறகு ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு இந்த மாதிரி மழை வருது. எதேச்சியாக இந்த மாதிரி கண் இல்லாம இப்படி நடந்து போச்சுன்னா எதிர்க்கட்சி வேலையை திமுக செய்யும். அப்ப என்ன, நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு இந்த கட்சி இதே தான் போராடும், இதே மக்களுக்காக நிற்கும். அப்ப இந்த திமுக அதிமுகன்றது லாவணி பாடிக்கிறாங்க. நீ யோக்கியமா நான் யோக்கியம், நான் யோக்கியமா நீ யோக்கியமா. இதில் பார்த்து நம்ம வந்துட்டு ஓ சூப்பராக சத்தம் போடுறாங்க ரெண்டு அவர் நல்லா கேட்குறாரு, அவர் நல்லா பண்ண, இப்படியே தான் நம்ம உட்காந்துட்டு நம்ம கோவணத்தை உருவிட்டு இருக்கிறோம். விவசாயிகளை வஞ்சிக்கிற எந்த அரசும் உருப்பட்டதா வரலாறே கிடையாது. அது நீங்கள் வயிற்றில் அடிக்கிற வேலை. அதை நீங்கள் வந்து காரணங்களை நிறைய சொல்கிறீங்க. அது காரணம் பின்னாடி வரட்டும். காப்பாற்றுற வேலை எது செய்திருக்கணும். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்போ மாமல்லபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, 2026ல் திமுகவுடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கும். நாம் 7வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைப்போம். நம்முடைய ஆட்சி வந்து பெரிய அளவு நடக்க போகுது. அதற்கு செயல் வீரர்களான நீங்கள்லாம் செயல்படணும். உங்கள் மேலே அங்கே பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் உங்களுடைய வித்தைகள் எல்லாம் வந்து உங்களுடைய இளையவர்களுக்கு கற்றுக் கொடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ திராவிட மாடல் 2.0 வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. என்ன நம்பிக்கையில் அப்படி சொல்கிறாரு? அந்த கட்சி எப்பவுமே நம்பிக்கையாக தான் சொல்லுவோம். ஒரு கட்சியுமே எல்லா சின்ன கட்சிகள் கூட அடுத்தது நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மாற்று கருத்தில் அந்த கட்சி சொல்லட்டும், அவருக்கு உரிமை இருக்குது, சொல்லிட்டு போகட்டும். எந்த 2.0 வரும்? குறிப்பிட்ட இந்த 2 மாதத்துக்குள்ளே மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 100க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்குது. லாக்அப் ஒரு அனிதாவுடைய மரணம் நீட்டுக்கு பதிலாக இப்போ 15க்கு மேற்பட்ட அனிதாக்களும் தம்பிகளும் இறந்துருக்கிறாங்க உங்கள் ஆட்சியில். வந்த உடனே அதை கையெழுத்து போடுன்னு சொன்னது இன்ன வரைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்குது. இன்னைக்கு நீங்கள் டெல்லியை கை காட்டுறீங்க, அன்னைக்கு டெல்லியை நீங்கள் கை காட்டி ஓட்டு கேட்கல. ஆமாம், காங்கிரஸ் வந்தோடனே நாங்கள் செய்வோம். காங்கிரஸ் வந்தவன்னு கூட சொல்ல, நாங்கள் வந்தோடனே அதுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து முதல் கையெழுத்து போடுவோம். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நாங்கள் காங்கிரஸ் வந்தோடனே செய்வோம். அது நீங்கள் அன்னைக்கு சொல்லி ஓட்டு கேட்கவே இல்லையே. புரியுதில்ல? அன்றைக்கி அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையா? அனிதா படத்தை காட்டிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு பெரிய டீமை உருவாக்கி, அதுக்குன்னு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி, அதன் மூலமாக பிரச்சார கொடியாக பிடிச்சுமோ இந்த மாணவர்கள் நீங்கள் ஏமாத்துனீங்கல்ல. பச்சை படுகொலை செய்வதற்கு அர்த்தம் இல்லை. இன்றைக்கி எத்தனை கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, தற்கொலைகள். அதுக்கு நீங்கள் ஒரு மாற்று வழி சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்ன அடிப்படை கோரிக்கைகள் அரசு ஊழியர்களுக்கு இன்ன வரைக்கும் ஒன்று கூட செய்யவே இல்லை. இப்போ ஆட்சி முடிகிற நேரத்தில் கொஞ்சமாக காலி பணியிடங்களை நாங்கள் நிரப்புறோன்னு இப்போ வேகமாக சீன் போடுறது. ஒரு முறையும் தேர்தல் முடிகிறப்ப அது அதிமுகவும் பண்ணியிருக்குது, திமுகவும் பண்ணியிருக்குது. மீதி எல்லாமே அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா முழுக்க நாங்கள் நிரப்புறோன்னு அப்புறம் திரும்ப பட்டணமாக போராடிக்கிட்டு இருக்கணும். இவங்க எப்பயுமே அரசு ஊழியர்கள் இன்னும் நிரந்தரமாக எடுக்கிறதுல கேள்விக்குறிங்க தம்பி. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. தனியார்கிட்டேருந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் எடுத்து தான் அரசு நிர்வாகத்தை நடத்துகிற முடிவுக்கு வந்துட்டாங்க அரசுகள். அதனால இவங்க ஒரு பக்கம் ஏமாத்திட்டு இருக்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியுது. தனியார் மயத்தை நோக்கி திமுக போகாது. எல்ஐசியையும் மற்ற பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒன்றிய அரசு விற்கும் போது இந்த திமுக குப்பை வாடுறத கூட நீங்க தனியார் விட்டு வேடிக்கை பாக்குறீங்க சொன்னா அப்புறம் அசிங்கமா இருக்கும் உங்களுக்கு. நீ எதுல தனியார் இல்ல? திமுக எதுல நீங்க தனியார் விடலைங்க? அரசு மருத்துவமனைகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஊழல்கள் நீங்க தனியார் ஏஜென்ட் மூலமா தான் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஏஜென்ட்டும் உங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் நடத்துறது போதுமா? என்ன நீங்க நடத்துறீங்க? நீங்க எதை தனியாருக்கு விடலை? நீங்க எதை தனியாருக்கு விடாம நடத்துறீங்க? குப்பை வாடுறத கூட அது கூட எல்லாமே உங்களுக்கு ஆந்திராவில இருந்து வரணும். அதுகளும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நினப்பு.
குப்பை வார்றத கூட நீங்க அந்த மாரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. தூய்மை பணியாளர்கள வந்து நீங்க இந்த மாரி குப்பை வார்ற தொழில நீங்க போய் யார்கிட்டயோ செய்துக்க, அங்க சம்பளம் வாங்கிக்கங்க. அவன் நெனச்சா குடுத்தா குடுப்பான், குடுக்கலனா போவான். மணிக்கணக்க வச்சுக்கிட்டு நீங்க 1/2 மணி நேரம் 10 நாளுக்கு 1/2 மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னா, மொத்தமா சம்பளத்த கொஞ்சம் பிடிப்பான். இந்த மாரி இம்சல்லாம் பண்றதுக்கு ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு கூட நீங்க ஒரு உத்தரவாதம் குடுக்காத அரச வச்சுக்கிட்டு, நாங்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு உத்தரவாதம் தர்றோம்னு யார ஏமாத்துறீங்க? கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அரசு ஊழியர்கள் ரோட்ல வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க. பட்டதாரி ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. மருத்துவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க. யார் போராடல உங்ககிட்ட? ஆமா. எப்படி நீங்க அரசு ஊழியர்களுக்காக நீங்க இருக்கிறன்னு சொல்லிக்க முடியும்? கடந்த காலகட்டங்கள்ல அதிமுக இருந்த பிரச்சனைகள் அப்படியே தொடருது. அதிமுக காலத்துல எதுவுமே மாறலன்னு சொல்றீங்க. இப்ப அதிமுகவுமே நாம் தமிழருக்கு எதிராக சில நடவடிக்கைகள் செய்யறத பார்க்க முடியுது. கட்சியில இல்லாத நாம் தமிழர் கட்சியில இல்லாத ஒருவர அதிமுக வந்து தங்களுடைய கட்சியில சேர்த்துக்கிட்டதாகவும், நாம் தமிழர் கட்சியில அவர் இருந்தாரு. அவர் அந்த பொறுப்புல இருந்தார், இந்த பொறுப்புல இருந்தார் சொல்றாங்க. ஸோ அதிமுகவும் நாம் தமிழருக்கு எதிராக திரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் திரும்புதுங்கிற ஒரு இல்ல கேள்வி. எல்லா கட்சியிலயுமே சில ஆட்கள் வேணும்னாக்கா அவங்க எடுத்துப்பாங்க. சரி. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாம் அது தமிழர்ல இருந்ததா சொல்லி எடுத்துக்கிறாங்க. இருந்ததா சொல்லியிருப்பாங்க. இருக்கிறவங்களையும் எடுத்துக்குவாங்க. அது இல்ல நான் பிரச்சனை. நான் இப்ப சரி. பிரச்சனை இந்த 2026 பேசுனீங்களா, அது ஒண்ணும் முடிக்கல. 2026 எங்களுக்கு தான் சொல்றீங்கல்ல, எந்த ஆமா. விதத்திலும் உங்களுக்கு? அத நீங்க சொல்லணும். நீங்க சொல்லிக்கலாம். மக்கள் சொல்லணும் உங்களுக்கு. மக்களுக்கான இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டு 4 1/2 ஆண்டு வருஷம் முடிய போகுது. 5 வருஷம் முடிய போகுது. முடிய போகுது. ஆக்கப்பூர்வமா நீங்க செய்தது இந்த ரூ. 1000 கொடுத்தது, பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தது, பேருந்து. இத தாண்டி நீங்க வேற ஏதாவது செய்றீங்க. இத தாண்டி நெறைய இருக்குது. இன்னைக்கு 3,00,000 இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்கன்னு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து சொல்ற ஒரு விடயத்த இருக்குது. அரசு சார்பான தேர்வு நடத்துறது கொஞ்சமா தான் நடக்குது. மீதி எல்லாம் பிரைவேட் ஏஜென்சி மூலமா எடுத்து நீங்க எல்லாம் உள்ள நிரப்பிட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதை நீங்க இந்த இத்தனை வருஷத்துல எதை செய்திருக்கீங்க? பொருளாதார வளர்ச்சியில 2 இலக்கு நாங்க அடைஞ்சிட்டோம். அப்ப 2 நாள் கிடைச்சுன்னா 5,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு தம்பி நீங்க உழைச்சி ரூ. 1000 உங்ககிட்ட வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க குடும்பம் நடத்திட்டு அதுல இருந்து நான் சேமிச்சு என்கிட்ட பணம் இருக்குதுன்னு சொன்ன நியாயம். நீங்க வந்து என்கிட்ட ரூ. 10,000 வாங்கிக்கிட்டு அதுல நீங்க ஊதாரி செலவு பண்ணிட்டு நான் இப்ப இன்னைக்கு வசதியா பொருளாதாரம் என்கிட்ட வந்திருக்குதுன்னு எப்படி எடுபடும் உங்களுக்கு? கடன் என்ன இருக்குது? இப்ப கடனுக்கு நீங்க வந்து இல்ல அதிமுக ஆட்சியில மின் கட்டணம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க குறைஞ்ச தொகை தான் சொன்னாங்க. அப்ப அதுக்கே ரோட்டுக்கு வந்து போராடினீங்க நீங்க. இந்தியாவிலேயே மிக குறைவான மின் கட்டணம் தமிழ்நாட்டில் இருக்குன்ற. அன்னைக்கு அதை சொல்லலையே அதிமுக. குறைஞ்சத அளவு தான் நாங்கள் ஏற்றுறோம். பொருளாதாரத்தை வந்து சமாளிக்க முடியலன்னு சொன்னோன்னு ஏற்றக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணது நீங்கள் ரோட்டுக்கு வந்து. ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 மடங்கு மின் கட்டணத்தை ஏற்றிருக்கீங்க. அப்போ இந்த பக்கம் பொருளாதாரத்தில் நாங்கள் மேலே வந்துட்டுனா எப்படி மேலே வந்துட்டுன்னு எடுத்துக்க முடியும்? எனக்கான கட்டணம் எல்லாத்துலேயுமே குறைஞ்சிருக்கணும் தம்பி. அதுவும் பொருளாதாரத்துக்குள்ளே தான் வருது. உனக்கான செலவினங்கள் குறைஞ்சி உங்ககிட்ட இருப்பு இருக்கணும். நான் வாங்குறத முழுக்க செலவு பண்ணிட்டு உட்காந்து கடனில் இருந்துட்டு இருக்கிறேன். நான் பொருளாதாரத்தை மேலே வந்துக்கிறேன்னா ஊரை ஏமாத்துற புள்ளி வரும் தானே அது. கடன் வாங்கினது எவ்வளோ வாங்கிருக்கு? இந்த கடன்லாம் நீங்கள் அடைப்பீங்களா? பதவி வாங்கிட்டு முடிஞ்சு போச்சு. நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க. கரெக்டாக இந்த 5 வருஷத்தில் நீங்கள் கமிஷன் எவ்வளோ அடிச்சிங்களோ அதை வச்சுட்டு பழப்பு பார்த்துன்னு பரம்பரைக்கு சொத்து இருக்குதா இல்லையான்னு கணக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. பாமர மக்கள் நீங்களும் நானும் சரவணன் ஏகலைவனும் என்னுடைய வருமானத்தில் நான் வந்து மீதி வச்சிருக்க முடியுற வாழ்க்கை நிலைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு 2026 திராவிட மாடல் 2.0ன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ திராவிட மாடல் 2.0 மாதிரியே எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. தமிழகத்தை அவரால் மீட்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாம் தமிழருக்கு எதிராக அவர் ஆற்றக்கூடிய இந்த ஒரு மாசத்துல அதிமுகவும் நாம் தமிழருக்குமே நிறைய உரசல்களும் மோதல்களும் ஏற்பட்ட மாதிரியான காட்சிகளை பார்க்க முடியுது. அதை நீ எப்படி? இல்லை, அது வந்து தொடக்கத்திலேருந்தே 2 திராவிட கட்சின்னு சொல்லி தான் அவர். நீங்கள் என்ன புதுசாக கேள்வி கேட்குறீங்க? இதை 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் நாம் தமிழர் கட்சி அவர் கட்சியை தொடங்கி விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. சில சாதகமான சூழ்நிலை வந்து அதிமுக எடுத்தப்ப பாராட்டுறாரு. திமுக சில விஷயங்கள் எடுத்தாலும் பாராட்டுவார். ஆனால் 2மே ஒரே குட்டியில் ஓடின மட்டை அப்படின்னு பெருந்தலைவர் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 2மே தான் எதிர்க்க. அந்த 2 திராவிட கட்சிகளும் முடிஞ்சாதான் தமிழ் தேசியன்றது தான் அவருடைய நிலைப்பாடு. அப்போ திராவிட கட்சிகள் அதிமுக கொஞ்சம் எதிர்க்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதிர்ப்பாங்க தான். எப்பவுமே வந்துட்டு தேசிய அளவில் உங்களுக்கு ஆரியமும் இங்கே மாநில அளவில் திராவிடம் இந்த 2மே ஒன்றுக்குள்ளே ஒன்று கை கோத்துக்கும் தமிழ் தேசியத்தை தேசிய அளவில் இந்த தமிழ்நாட்டு அளவிலே வளர விடாது. அது 2 கட்சியிலுமே ரொம்ப குறியாக இருக்கும். அதிமுக ஆட்சியில் நாம் தமிழர் கட்சி மேலே வழக்கு போடாமல் இருந்துட்டாங்களா? கொடுக்காமல் இருந்தாங்களா? நடந்தது இல்லை. எல்லாமே நடந்திருக்கு. அதே நடத்தினது தான் இவங்க கூடுதலாக செய்கிறாங்க திமுக ஆட்சியில். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. திமுகவுக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடுதலாக அந்த பொறுப்பு தமிழர்னு குரல் எடுத்துக்கிட்டு வரவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டு கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சட்டத்தை மீறி எவ்வளோ விஷயங்கள் செய்தாங்க. வீட்டில் போய் நோட்டீஸ் ஓட்டுறதுல ஒரு அரசியல், அதை வந்து போலீஸ் வச்சு ஒரு பெரிய இதில் பண்ணது. அவர் வீட்டுக்கு முன்பாக எல்லாரையும் போய் போராட்டம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு அனுமதி கொடுத்து இப்படி பண்ண வச்சது, சலமல் பண்ண எவ்வளோ அவமானப்படுத்துது ஒரு கட்சி தலைவரை. இது வந்து திமுகவும் செய்யும் அதிமுகவும் செய்யும். அதனால
இவர் திமுகவும் எதிர்த்து தான் ஆகணும், அதிமுகவும் எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும். இதான் அவருடைய தமிழ் தேசியத்தினுடைய அரசியல். சில விஷயங்கள் எந்த கட்சி உள்வாங்குதோ தமிழ் தேசியத்தினுடைய கூறுகளை, அதை வந்து விமர்சனம் இல்லாமல் போகலாம் அந்த நேரத்தில். ஆனால் ரெண்டுமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறப்ப கூட யாரு குறைவு யார் அப்படி தான் பார்க்கணும். விமர்சனங்களும் அந்த அடிப்படையில் தான் இருக்கணும். இல்லை, இந்த இடத்துல ஒரு மாற்றம் தெரியுது. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கு. அதிமுக என்னைக்குமே திராவிடத்தை பற்றி அதிகமாக பேசுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டது கூட திராவிடம்னா என்னன்னு பெரிய ஆளுங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவர் அதுலேருந்து அப்படி நழுவுனார். ஆனால் இந்த முறை உண்மையான மாசற்ற திராவிடத்தின் வாரிசு அதிமுக தான், அது திமுகலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அதிமுக பேச தொடங்கி இருக்கு. ஸோ இந்த டோனும் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியமும் இப்போ உரச ஆரம்பிக்குதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இல்லை. அது அதிமுக சொல்லிக்க வேண்டிய காரணம் என்னன்னா, திராவிடம் என்பதற்கான ஓட்டு வங்கி இங்கே எப்பவுமே ஒரு 35-45% அதுக்குள்ளே தான் போட்டி இருந்துகிட்டு இருக்குது. ஓகே. 40 யார் தொடறாங்களோ ஆளுங்கட்சியாக வருவாங்க, குறைவாக வரவங்க எதிர்கட்சி ஆகிடுவாங்க. சரிங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் 3% தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்போ இந்த திராவிட மாயை, திராவிட கட்டமைப்பு, திராவிட என்ற பேரில் ஒரு அரசியல் கட்டமைப்பு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் இப்போ தான் ஒரு 8% பேர்த்து வெளியில் எடுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி. இன்னும் ஒரு பெரிய பயணம், இன்னும் ஒரு பெரிய கால சூழ்நிலை அரசியல் மாறும்போது இது இன்னும் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். புரியுது. அது வரைக்கும் இவங்க வந்துட்டு உங்களை விட நாங்கள் தான் திராவிடத்தில் சிறந்தவங்கன்னு அதிமுகவும் சொல்லிக்கணும். அதிமுக விட திராவிடத்தில் உறுதியாக நிற்கிறது யார்? அதிமுக பாஜக சாயலுக்கு போயிடுச்சு, அதனால் நாங்கள் தான் உண்மையான திராவிடம் திமுக சொல்லிக்கணும். அப்படி சொல்லிக்கிறவங்கள வரைக்கும் தான் அவங்க, அது வரைக்கும் தான் அவங்களுடைய வாக்கு அங்கே இருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து வாக்கே இருக்காது அங்கே. புரியுதுல்ல? அதனால எடப்பாடியும் நாங்கள் தான் ஒரிஜினல் திராவிடர், அக்மார்க்கு நாங்கள் தான் சொல்லிக்கணும். நீங்கள் வந்து ஒரு குடும்ப அரசியலாக போயிட்டீங்க, உங்ககிட்ட பெரியாரும் கிடையாது, அண்ணாவும் கிடையாது சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், பெரியாருன்னு நீங்க சொல்லி குடும்பத்தை காக்கும் கவசமாக திமுக திராவிடத்தை. ஆமா, அது ஒரு குடும்ப அரசியல் தான், ஊருக்கே தெரியுது அது. இது வந்து தொண்டர்கள் முறுக்க அதை நீங்க 1000 பண்ணாலும் சரி, அதிமுக தொண்டர்கள் மையமா தான். சாதாரணமா ஒரு திருப்ப எனக்கு தெரிஞ்சு சாதாரணமா நான் பார்த்த மனிதர்கள்லாம் பின்னாடி மந்திரியாக நான் பார்த்து பேசியிருக்கேன் அதிமுக. அது இங்க வாய்ப்பு இல்லையே. அவர் இருந்தாரு, அவருக்கு அடுத்து அவர் பிள்ளை துரைமுருகன் அவருடைய பிள்ளையை கொண்டு வந்து, பொன்முடி அவருடைய வாரிசு, ஏவாவேலு அவருடைய வாரிசு, இப்படி ஒரு பெரும் பட்டியலே இருக்குது உங்களுக்கு. முதலமைச்சர் அவருடைய வாரிசு உதயநிதி. நான் என் வாரிசை கொண்டு வந்துடுறேன், நீங்களும் உங்கள் வாரிசை கொண்டுட்டாங்க. குடும்ப அரசியலை தானே போயிட்டு இருக்குதுங்க. தொண்டை இன்ன வரைக்கும் கொடி பிடிக்கிறான், காசு கொடுத்தா வேலை செய்கிறன்ற நிலைக்கு தான் நாங்கள் வந்திருக்குது. காசு கொடுக்காம உங்களுக்கு திமுகனுடைய பெருங்கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியுது. அப்போ இல்லை, போனாலும் அடுத்த ஒரு 1 hour போதும், அது வரைக்கும் இருந்தது போதும் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அடித்து பிடிச்சி வெளியில் வந்துட்டு இருக்கிறது தான் பார்க்குறீங்க. அப்படி தான் இருக்குது அவங்களுடைய கொள்கை. அதனால் திராவிடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா 2 பங்கு போட்டுக்கும் அதில். ஏன்னா ஓட்டு இருக்குது அதில், அது உடைக்கிற வேலையை செய்கிறது தான் தமிழ் தேசிய அரசியல். அதனால சீமானுக்கு எதிராக அதிமுகவும் வரும், சீமானுக்கு எதிராக திமுக கூடுதலாக வரும். இப்போ என்னன்னா, திரு சீமான் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாரு. பட் அதுக்கு முன்னாடி தாவேக ரொம்ப அட்டாக் பண்ணுறாரு. அதிமுக நாம் தமிழர் விமர்சிப்பதற்கு கூட தாவேக்காவுக்கு ஒரு அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான். அப்போ அது அப்படியே ஒருங்கிணைஞ்சு வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா வருதுன்னுலாம் சொல்கிறாரு. ஸோ அந்த காரணமாகத்தான் அதிமுக நாம் தமிழரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தாவேக்கா ஏன் எதிர்க்கிறாருன்றதை பல முறை சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், முன்னாடி கூட்டணிக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்குது, 2 பேரும் சேர்ந்து இந்த திராவிட கட்சிக்கு ஒரு மாற்றாக வரலான்றப்ப 2 பேரும் சேர்ந்து ஆலோசனை பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு கட்சி கொள்கையெல்லாம் அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரியவே தெரியாது. அவர் பார்த்தாக்கா தமிழ் தேசியமும் திராவிடம் 2 கண்ணுன்றப்ப 2 எப்படிடா ஒரு கண்ணாக இருக்க முடியும் தான் ஒரு அரசியல் அங்கேருந்து விமர்சனம் தொடங்குது. அதிலிருந்து தொடர்ச்சியாக அந்த கரூர் விஷயம் நடந்தப்ப கரூர் விஷயத்துலையும் ஒரு குற்றவாளியாக நீ வந்து இதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது விமர்சனத்தை வைக்கிறாங்க. விமர்சனத்தை வைக்கும்போது இப்போ அதிமுக கூட தாவேகா விஜய் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறப்ப உங்களை மாதிரி பார்வையாளருக்கு என்ன தோணுதுன்னா, ஓ இதற்காக தான் சீமான் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு விமர்சிக்கிறாரோ, புரியுதுல உங்களுக்கு? இது திமுகவுக்கு சாதகமாக போகுமோ அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருக்குமே வருது. இந்த இடத்துல என்னன்னா நம்ம சில சொல்லணும், என்ன சொல்லணும்னா, திமுகவை தொடக்கத்திலேருந்து எதிர்த்துட்டு இருக்கிறாரு. தாவேக்கா இடையில வந்த இந்த கட்சி தொடங்கினதுலேருந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாகவே ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு வராரு இவர். தொடர்ச்சி அப்பப்போ சில கேள்விகள், ஒரு பேட்டியில் 40 நிமிஷம் பேசுகிறப்ப 5 நிமிஷம் தான் விஜயை பற்றி பேசுகிறாங்க. இந்த 5 நிமிஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பெருமளவில் ஊடகம்னா திராவிட ஆதரவு. அதுக்கு என்ன ஒரு நோக்கம்னா, திமுகவினுடைய குறைகள் பேசுபொருளாகக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. திமுகவினுடைய ஊழல் முறைகேடு சீமான் பேசுவது போய் போகக்கூடாது. இந்த விஜயை பற்றி பேசுறதை மட்டும் எடுத்து பண்ணிட்டு ஃப்ளாஷ் ஆகுதுல்ல, பெரிய அளவில் பரபரப்பாகுதுல்ல, இது போதும் நமக்கு அப்படின்னா அது சீமானுடைய அந்த குரலை பயன்படுத்திக்குது. ஆனால் இவர் முழுக்க
திமுகவும் தோல் உரிச்சிட்டு அப்புறம் தான் விஜயும் சொல்றாரு. சரி. அதே போல அதிமுகவும் விமர்சிக்கிறாரு. இப்ப அதிமுக என்ன பாக்குதுன்னா, ம். விஜய் நம்ம கூட கூட்டணி வரும்போது விஜயை விமர்சிக்கிற சீமானை நம்ம விமர்சிக்கின்ற நிலைமை அது வரும். இவ்வளவு நாளாக சீமான் அவர்களை வந்து அதிமுக கூட்டணி இப்போ கூப்பிட்டுச்சு. சாஃப்ட் கார்னரா இருந்துட்டு இருந்தது. ஆமா. அவ்வளோ அட்டாக் பண்ணல. இப்ப அதிமுக நேரடியா சீமானை விஜயை தாக்குவதா, ஏன்னா விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள வர்றதா இருக்குதுன்றப்ப, அப்படி வந்ததுனாக்கா அப்புறம் இவங்க சீமானை விமர்சிச்சு தானே ஆகணும். விஜய் விமர்சனம் பண்ணும்போது விஜய் கூட கூட்டணியில வச்சுக்கிற அதிமுக சீமானை நேரடியா பேசித்தானே ஆகணும். அதான் சீமான் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படிங்கறத அதிமுக முடிவு பண்ணிருச்சா? அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இல்ல, அவர் தொடக்கத்துல இருந்து நான் 2 திராவிட கட்சியிலும் கூட்டணி இல்லைன்னு தானே முடிவுல இருக்கிறாரு. இல்ல அதிமுக ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு 2 இருந்தாங்க இல்லையா? திராவிட கட்சின்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க திரும்ப அதிமுகன்னு கேக்குறீங்க. இல்ல அதிமுக வந்து ரொம்ப நாள் சீமான் அவர்கள் எதிர்பார்த்தது இருக்கு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு முடிஞ்சு போச்சு. இனிமேல எதிர்பார்க்க தேவையில்ல. நம்ம விஜய் அது வச்சுக்கலாம். சொல்ல முடியாது. அரசியல் சூழ்நிலையில எப்பவுமே நிரந்தர ஓட்டு அரசியலுக்குன்னு வந்துட்டாக்கா சில காம்ப்ரமைஸ் இருக்கும். நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல. ஆமா. இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணி இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை நாளைக்கு மாறுச்சுன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை மாறுதுன்னா கூட்டணி வச்சு தான் தீருவாங்க. இவருக்கு ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்குக்காக தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிற 2 திராவிட கட்சிகள் மீது ஒரு விமர்சனம் இருக்குது. இதன் பேர்ல ஒரு அரசியல் 8ன்றது ஒரு 15, 16% வரும்போது, ம். அரசியல் ஓட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு இடமாக வந்து நிற்கும். ம். அந்த நேரத்துல இதே அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு டிமாண்ட், எங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, ம். எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, எனக்கு உண்டான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குல்ல, ம். ஓகே இதெல்லாம் நீங்க தீர்க்கிற மாதிரி இருந்தால் அவங்க கூட நான் கூட்டணி வைக்கிறேன், செய்யலாமே, ம். நான் தான் அதுல கட்டுப்பாட்டுல இருப்பேன் ஆனா இப்ப அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ ஒரு கருத்து, என்னுடைய கருத்தை சொல்றேன். எதிர்காலத்துல ம். எந்த கட்சி கூடயும் கூட்டணி நிரந்தரமாக இப்படியே தனிச்சு நின்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதானா, ம். அது ரொம்ப காலம் எடுக்கும். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க. அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கையில் எடுக்க முடியாது. அதிகாரத்தில் கையில் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி இணையாக வரணும். அப்போ நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ளே கூட்டணின்னு வரணும். அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. ஓகே. கூட்டணின்னு வரும்போது நீயும் நானும் சமமாக இருக்கிறப்ப தான் அது சரியாக இருக்கும். ம். நான் குறைந்த அளவில் இருந்துக்கிட்டு நீங்கள் வழக்கம் போல் இருந்தோடனே காலப்போக்கில்னா நீங்கள் மிழுங்கிடுங்க. ம். எப்படி தேமுதிக போச்சோ, ம். எப்படி வைகோ கரைஞ்சாரோ, அந்த மாதிரி நாம் தமிழர்கள் நாளைக்கு நீங்கள் அதிமுக சாப்பிட்டோம். அதிமுகவில் திமுக ஏதோ கூட்டணி வைக்கிற கட்சிகள் ம். விழுங்கிடும். ஆமா. அப்போ ஒரு சமமான நிலைக்கு மக்கள் ஓட்டு அரசியல் கொண்டு வரும்போது சதவீதம் அதிகமாக வச்சுட்டோன்னு, நான் நினைச்சா உன்னை ஆட்சியை நான் கவுத்துருவேன். எனக்கு இந்த டிமாண்ட் இதன்படி நீ இருந்துக்கும். தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடு, இந்த மாதிரியான பிரச்சனை இவ்வளோ முக்கியம் கொடு, இந்த இவ்வளோ வேலை வாய்ப்பை உருவாக்கு, தனியார்கிட்ட விடாது. சில டிமாண்ட் வைக்கலாம்ல. ம். அன்னைக்கு இந்த அரசு, இந்த கட்சி, இந்த மக்கள் எல்லாமே இந்த கட்சியை பார்ப்பாங்கல்ல, இது வந்து நியாயமாக தான் போகுதுன்ற பார்ப்பாங்க, ஒரு பார்வை வரும்ல. ஆமா. அதுக்காகவது அந்த சூழ்நிலை அன்னைக்கு மாறலாம் இல்லை, அது சொல்ல வரேன். அவங்க செய்வாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரி. அவர்களை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளும் சரி, 2 திராவிட கட்சிகளும் இதுக்கு மாற்றாக தான் தமிழ் தேசியம்னு வந்தார். அதன்படி தான் இன்னும் போயிட்டே இருக்கிறாரு. ம். இதில் இங்கே சில பேருக்கு தமிழ் தேசியர்களுக்கு என்ன தோணுதுன்னா, அதையும் பேசணும் விரிவா. அதிமுக ஆதரிச்சாதான் அவர் தமிழ் தேசியர். ஏன்னா திமுகவை இன்னைக்கு வீழ்த்த வேண்டிய இடத்துல அதிமுக தான் இருக்குது. அப்படிலாம் நினைக்கிறாங்களா? சீமான் ஒரு டீம் அதுக்குள்ளாரே நினைக்கிறாங்க. அதெல்லாம் சில விமர்சனங்கள்லாம் நாம் தமிழர் மேல வைக்கிறாங்க. அவங்களாம் தமிழ் தேசியவாதிகளாங்கய்யா? இல்ல அது அப்படி சொல்லிடக்கூடாது. அவங்க தமிழ் தேசியவாதியா நம்ம கேள்வியெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கட்டும். ஓகே. தமிழ் தேசியவாதிகள்லாம் இந்த நாம் தமிழர் கட்சி மட்டுமே சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஆதங்கம், நம்ம இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது, அவனுக்கு இவன் பரவாயில்லை அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. திமுகவுக்கு அதிமுக பரவாயில்ல, அதனால அதிமுக ஒரு தமிழரா இருக்கிறாரு, அது வரட்டும், அது கட்சி திராவிட கட்சியா இருக்கட்டும், நாளைக்கு மாறிக்கும். அந்த திராவிட கட்சி தானே திமுக அதிகாரத்தில் இருக்குது. 2009 ஒரு விஷயம் கத்துக்குங்க. 2009 இனப்படுகொலை நடக்குது. 10-11 வரைக்கும் திமுக முதலமைச்சர் கருணாநிதி இருக்கிறாரு. கை கெட்டின தூரத்துல கண் எதிர்க்க நடந்த 1.5 லட்சம் இனப்படுகொலையை நாளைக்கு உலக நாடுகள்லாம் தேடும், பார்க்கும். பக்கத்துல ஒரு பெரிய தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருந்திருக்குது. நீ சட்டமன்றத்தில் குறைஞ்சபட்ச தீர்மானம் போடியா, நடந்தது இனப்படுகொலை, பொது வாக்கெடுப்பு நடத்து, சர்வதேச போர் குற்றவாளின்னு அறிவிங்க அவங்கள அப்படின்னு போடு, ஒரு பதிவு பண்ணி வை அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க, எல்லாருமே குரல் எழுப்புறாங்க. ஸ்டாலின் செய்யவே இல்லையே. பிறகு அந்த அம்மா வருது, திராவிட கட்சி தான். அதிமுக வந்த உடனே அவங்க தானே சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. யாருக்குன்னா கேட்டாங்களா? போர்க்குற்ற விசாரணை நடத்து, இந்தியா இலங்கைக்கு எந்த விதமான பொருளாதார உதவியும் செய்யக்கூடாது, சர்வதேச வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு இந்தியா அவங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கணும், அவ்வளவும் இங்கே நிறைவேற்றினாங்களே. அப்போ நீங்கள் அதுக்கு இது பெட்டர்னு இல்லை பார்க்கணும். அதனால இவங்களை ஆதரிக்குன்னு சொல்ல வரல. இப்போ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு இவர் வந்த உடனே சில விஷயங்கள் வந்திருக்கு. முருகனுடைய தைப்பூசத்துக்கு திருவிழா, அது தமிழர் தளத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. அடுத்த முறை இவரை வச்சுக்கிட்டு எப்படி திராவிட கட்சி அப்படின்னு சொல்ற அந்த ஆசிரமம் ஒன்று இருக்குல்ல, பெரியார் திடல்,
யார் நமக்கு சாதகமான ஆட்கள் இருக்கிறாங்களோ அவங்க வச்சுக்கிட்டு அந்த கொள்கையை மட்டும் கடத்திட்டு கொண்டுட்டு போகிற மாதிரி செய்வாங்க. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஆமாங்க. அப்படியே எடப்பாடியை வச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம ஒரு விஷயங்களை சாதகமாக மாற்றிட்டு போகக்கூடாதுன்னு இந்த தமிழ் தேசியர்கள் மற்றவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க ஆதரிக்கணும்னு சொல்கிறாங்க. புரியல. அதில் இவங்க வந்து இல்லை இது நோக்கம், நாங்கள் போகிற வழி வேறன்றப்ப இவர்கள் மீது இதே தமிழ் தேசியர்கள் நாம் தமிழ் கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்காக அவர்களெல்லாம் தமிழ் தேசியர்களா அப்படின்னு ஒரு சந்தேக கேள்விலாம் எழுப்பக்கூடாது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு ஒரு அவசரம், உடனடியாக நம்ம எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டாக்கா இன்னும் பெரிய பலமாயிடும், அவரை எதிராளியை வீழ்த்திடலாம், அப்புறமான நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஆலோசனை சொல்ல வராங்க. இருந்தாலும் அதனுடைய சாயல் அதிகார வர்க்கம்னா அதிகார வர்க்கமாகவே இருக்கும். அந்த திராவிட எடப்பாடியாக இருந்தாலும் கூட, அவர் தமிழராக இருந்தாலும் கூட, நாளைக்கு வந்து டெல்லியினுடைய கங்காணியாக தான் யாரும் வேலை செய்யணும். அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி. நாம் தமிழர் கட்சி அதில் மாறுபட்ட ஒரு அரசியலை வைக்க முடியுமா, அதுக்கான கட்டமைப்பை நம்ம உருவாக்கி கொண்டுட்டு வர முடியுமா, அரசியல் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் என்டிகே மேலே சில விமர்சனங்கள் தமிழ் தேசியர்களே வைக்கிறாங்க. நான் பார்க்குறேன். திமுக ஆதரிக்கிறீங்க. திமுக அதை ஒட்டி தான் இதெல்லாம் வருது. இப்போ நீங்கள் வந்து இதை பேசுறத விஜயை பேசுறீங்க, அப்போ நீங்கள் அதிமுக கூட்டணி வந்துடக்கூடாது சரியானதுக்காக திமுகவுக்கு வேலை செய்கிறீங்களா? நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது திமுகவால் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு நெல் விஷயத்தை. இன்னொரு விஷயத்துக்கு ஒரு பள்ளி கல்வித்துறையில் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு இந்த அரசு அப்படின்னு கடுமையாக பேசுகிறாரு. தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒன்றுக்கும் அவர்கள் கற்பனைக்கேற்ற ஒரு இதை வச்சுக்கோங்க. இந்த காரணத்தோடு இது ஒப்பிட்டுறது, இதனால சீமான் சரியில்லை, இதனால சீமான் சரியில்லை. இவங்க நோக்கம் என்னன்னா எல்லாருமே எடப்பாடி கூட சேர்ந்துடணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு அதுதான். அதை விட்டா ஆனால் தமிழ்நாடு சந்திக்கிற நெருக்கடிக்கு யார் இடிச்சா அந்த நெல் கிடைச்சா போதும்னு ஒரு பழமொழி இருக்கு கிராமத்துல. புரியுதா உங்களுக்கு? யார் இடிச்சா நெல் கிடைச்சா போதும், நெல் கிடைச்சா போதும், யார் இடிச்சா என்ன ஒழிஞ்சா போதும் அப்படின்ற என்ன பரவலாக எல்லாம் தோன்றியிருக்கு. அந்த அடிப்படையில் அந்த மனநிலையில் சில தமிழ் தேசியர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஏன் எடப்பாடி கூட சேரக்கூடாது, சேர்ந்தா 8% சேர்ந்தா இன்னும் எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடு. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நான் அவங்கக்குள்ள போய் கட்சிக்குள்ள நம்ம தலையிடுறது இல்லை, உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, தேமுதிக எப்படி கரைஞ்சதோ அந்த மாதிரி நாம் தமிழர் கரைக்க, வைகோ எப்படி கரைஞ்சிட்டு சுத்தமாக நடுத்தல நிற்கிறாரோ அந்த மாதிரி நாளைக்கு நாம் தமிழர் கட்சி போயிடக்கூடாது. அப்போ கரையக்கூடாத ஒரு கல்லாக நிற்கிறேன்னா நமக்கு ஒரு சதவீதம் கூடணும் வாக்கு, அதுக்கு தனித்துவமாக இருக்கணும். அப்படி தனித்துவம் வந்துக்கிறப்ப அப்போ டிமாண்டு எழுத்துப்பூர்வமாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நீ எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றினா நான் உனக்கு ஆதரவு தரேன், நீ முதலமைச்சர், நான் துணை ஏதோ ஒன்று வரலாம்ல அன்னைக்கு. அந்த அரசியலை நகர்த்துறதுக்கான வழியை அதுக்குள்ளே வந்து இது இருக்காது, இது கரைஞ்சி போயிடுது, முடிஞ்சு போயிடுது, மூழ்கி போயிடுது, நாசமாக போயிடுதுன்னு பேசிக்கிட்டே இருந்தால் தமிழ் தேசியவாதிகள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதிமுக தமிழ் தேசியவாதிகள் நம்ம சொல்ல வேணாம். அவங்க ஆதகம் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு பெரிய இது வந்து பூதம் வந்து விளையாடிட்டு இருக்குது, அது சீக்கிரம் ஒழிஞ்சா போதும், யார் அடிச்சா என்ன பரவாயில்லன்ற ஒரு அவசரம் அவங்களுக்கு இருக்கலாம். இவங்களுக்கு இப்படி ஒரு கால நிர்ணயம் இருக்குல்ல. இப்போ இருக்கக்கூடிய இந்த சதவீதத்தை வச்சுட்டு போயிட்டோம்னா கண் எதிர்க்க நான் பார்க்குறேன் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற தனித்துவமான ஒரு கட்சி. புரியுதில்ல. கருணாநிதியினுடைய சாம்பல் கூட இந்த இனத்துக்கு எதிராக இருக்குன்னு பேசின தோழர், புரட்சிகரமாக பேசினவர். ஒன்றுமில்லை, அவங்க கட்சி ஆட்களை அந்தந்த பகுதி மந்திரிங்க எப்படி மதிக்கிறாங்கன்னு கேட்டுக்க சொல்லுங்கள் முதல்ல. உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்கள் மட்டும் இல்லைப்பா, உனக்கு நான் அவ்வளோ அடிஞ்சு பணிஞ்சு வேலை செய்யணும், எங்கள் கட்சியிலையும் உங்கள் ஆளுங்க இருக்கிறாங்கன்னா வேலையை பாருப்போ, நான் பார்த்துக்க முடியும் அரசியலை. அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டணி வச்சதால வேற வழி இல்லைன்னு ஒட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வருதுன்னா, இதான் பிரிஞ்சு போனாக்கா இருக்கிறதையும் உருவிடுவாங்க. கட்சிக்குள்ளேயும் பல ஆட்களை எடுத்தாச்சு. ஸோ இது முரண்பட்டு இன்னைக்கு சரியில்லை இந்த கட்சின்னு விலகினாலும் பாதி பேர் அங்கே போயிடுவான், கட்சியை உடைச்சிடுவாங்க. அது இல்லாமல் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க அந்த தூக்கிட்டு போயிடுவாங்க, சாதி ரீதியாக அந்த கட்சிக்கு ஓட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த நிலை நாம் தமிழர் கட்சிக்கு நாளைக்கு வரணுமா? அதனால கூட்டணி வைக்கிறது அபாயகரமானதுன்னு சொல்றீங்க. அதுதான் சொல்ல வரேன். ஒரு கட்டத்தில் எங்கே வரணும்னா ஒரு சதவீதம் அதிகமாக வரும்போது டிமாண்டு ஒப்பந்தம் வச்சுக்கணும், அவ்வளோதான். நான் கூட்டணியாக இருப்பேன், அதிகாரத்தில் சரியில்லைன்னா எதிர்த்து போராடுவேன். ஓகே, புரியுதில்ல. அந்த அந்த அரசியல் போகணும். நம்ம கம்யூனிஸ்ட் தொடக்க கால கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தாங்களோ கூட்டணி வச்சுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் மாதிரி இல்லை, தொடர்ந்து மக்களுக்காக போராடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கான வாக்கு வங்கி இருந்துட்டு இருந்தது, செல்வாக்கு இருந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அது இருக்குதா இல்லையா நம்ம சொல்ல வரல, சொன்னால் தோழர்கள் கோச்சிப்பாங்க. இன்னைக்கு ஒரு விமர்சனம் ஒரு போராட்டத்தை கூட பார்க்கலாம், அடையாள போராட்டம் தான் பார்க்குறாங்க. அது கூட அதிகாரிகள் தவறு தான், அந்த அரசு தவறுன்னு சொல்ல மாட்டிருக்காங்க. அதிகாரிகள் தவறு செய்துட்டாங்க, அப்படிதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த தொடக்க கால கம்யூனிஸ்ட் மாதிரி இந்த கட்சி ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் நகருது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையை நான் பார்க்குறேன் என்டிகேவை. சரிங்க. அப்போ இறுதியான கேள்வி என்னன்னா, பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலங்களில் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்,
அதை தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திரு சீமான் அவர்கள் அதையுமே கடுமையாக விமர்சிக்கிறாரு. அது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு தேசிய அளவிலான ஒரு அரசியல் வெளிச்சத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணது பல மாநிலங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதா? இல்லை, அது வந்து அவர் ஆதரிக்கிறார்ன்றது ஒன்று நீங்கள் பார்க்கறது இல்லை. இதில் போலி வாக்காளர்கள் எத்தனை பேர் உள்ளே வந்திருப்பாங்க? ஓகே. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயம் மூலமா பீகார்லேயும் சரி, மற்றவங்களையும் சரி, இப்போ இங்கேயே நாளைக்கு வராங்க, வரக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. நானே கேட்குறேன். என்னுடைய வீட்டில் நாங்கள் இருக்கிறது மொத்தம் 4 பேர். என்னுடைய மகன் ஓட்டு கார்டு இருக்குது, ஓட்டு லிஸ்ட்டில் இல்லை, வந்து கேட்டுட்டு போகிறாங்க. ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இல்லை, ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை. இப்போ இது என்ன ஆகும்? ஆனால் அதே நேரத்தில் இறந்து போன மாமியார் பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ அவங்க பேரில் ஒரு கல்லோட்டு போட்டுடலாம். யார் போட நாளைக்கு மீதி பொழுது 5 மணி ஆயிடுச்சு, இப்போ இருக்கிற ஓட்டு எவ்வளோ, மீதி எல்லா ஓட்டும் சேர்ந்து போட்டு நடந்துக்கிட்டு தானே இருக்குது, பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு களையெடுப்பு நடக்கட்டும். உண்மையிலேயே இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய ஓட்டு இல்லைன்னா நான் ரோட்டில் வந்து நின்றுட்டு பேசும்போது அது அதிகாரிட்டு முறையிட்டு நான் சரி பண்ணிப்போம். இல்லாத ஒரு நபருக்கு இல்லான்னு இருக்கட்டும், அது சரி பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ஏன் பதறீங்கன்ற. இப்போ இவர் பாஜக தரப்பில் சொல்கிறாரு, ஒரு பக்கம் நீங்கள் முதலமைச்சர் தொகுதியில் மட்டும் 9000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்குதுன்றாரு. எப்படி வந்தது? அதே பக்கம் பாஜகவில் எடுத்துக்கோங்க. பாஜக இப்போ வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் ஜெயிச்சப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் முழுக்க வடநாட்டவர்களுடைய வாக்கு வந்திருக்குது. அது காரணம் ஓட்டு போடுற உரிமையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம கண்டிக்கிறோம். அதையும் வந்து சீமான் சொல்கிறாரு, வடநாட்டவர்களுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடுற உரிமையெல்லாம் கொடுத்துடாதீங்க, அவங்க மாநிலத்தில் அவங்க ஓட்டை வச்சுக்கிட்டோம். இங்கே வெற்றி தோல்வியை நான் தான் நிர்ணயிக்கணும், நான் தான் முடிவு பண்ணணும். மொழியே வந்த அவங்க ஒரு 20,000 ஓட்டு கூடுதலாக அந்த அம்மா பாஜக வெற்றி இந்த மாதிரி கொண்டு வர அரசியல் அங்கே வருது. அந்த அந்த தொகுதியில் முழுக்க பயங்கரமான வந்திருக்குது இல்லை? அப்போ அவங்க நிறைய வட மாநிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவங்க ஓட்டு போடுறாங்கிறத தாண்டி அவங்க பிரச்சாரமே பண்ணாங்க. இல்லை, நடந்துச்சு இல்லை? அப்போ அவன் வெற்றி தோல்வியை அவன் நிர்ணயிக்கிறான்ல, அது கூடாதுன்னு சொல்ல வராது. ஆனால் இந்த வாக்கெடுப்பில் வந்து அது திருத்தம் கொண்டு வராங்கல்ல, இருக்கிறாங்களா இல்லையா, அது இருந்துட்டு போட்டோம். ஒருவேளை தவறா இருந்துச்சுன்னா நீங்க சுட்டி காட்டுங்கன்ற. ஏன் முன்கூட்டியே, அதாவது ஒருவேளை வட இந்தியாவில் கொடுத்துருவாங்க, பீகார் வாக்காளர்கள் 6 லட்சம் பேர் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு அபாய ஒளி ஏற்கனவே கேட்டுச்சு. இப்போ திரு சீமான் அவர்கள் திரும்ப சொல்றாரு அதை கொடுக்கவே கூடாதுங்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் அது தமிழ்நாட்டுக்கான ஒரு அபாயம் மணி தான் அது. நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா, 6 லட்சம் வாக்கு உங்களுக்கு எனக்கும் போடுவாங்க, வாய்ப்பே இல்லை. 2 திராவிட கட்சிக்குமே முதல்ல போட மாட்டாங்க. அவங்க தேசிய கட்சிக்கு தான் போடுவாங்க. தேசிய கட்சி போட்டாங்கன்னா இங்கே வந்து அப்போ அந்த வெற்றி தோல்வின்றதை ஒரு தொகுதியில் ஒருத்தன் ஜெயிக்கணுன்றதை யார் முடிவு பண்ணணும்? நாம் முடிவு பண்ணணும். வேற மாநிலத்துலேருந்து வந்தவன் அவன் முடிவு பண்ணக்கூடாது. புரியுதில்ல? அதுக்கான எச்சரிக்கை மணியாகத்தான் இது வந்து அனுமதிக்காதீங்க, அந்தந்த மாநிலத்தில் அவங்கவுங்களுக்கான வாக்கை நீங்கள் வைங்க அப்படின்னு குறிப்பிட்ட காலம் நீங்கள் வைக்கலாம். இப்போ ஒரு 15 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை, 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமைன்னு. இப்போ இங்கே இருந்துட்டு மும்பை போன தமிழர்கள், பெங்களூர் போன தமிழர்கள்லாம் காலங்காலமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே ஓட்டுரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு 4-5 தலைமுறை இருந்துட்டாங்க. இங்கேயே வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள்லாம் இங்கேயே மொழி வழி மாநிலமாக பிரிஞ்சு போன பிறகு இங்கேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை, அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த வட மாநிலத்தில் வந்த குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் ஓட்டுரிமை கொடுத்துட்டிங்கன்னா அதனுடைய பாதிப்பு எப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பதை சீர்கெட்டு போயிடும். ஆனால் இதை நாம் தமிழரை தவிர்த்து மற்ற எந்த கட்சிகளுமே பேசலைங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. இன்னும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அது கட்சிகளுக்கு வந்து பொதுவாகவே இந்த ஓட்டு சீட்டில் வந்து வாக்கு போகிறதுன்றது கூட எந்த கட்சியும் பேச மாட்டேங்குது. ஓட்டு இயந்திரத்தில் நிறைய முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல நேரத்தில் பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வளர்ந்த நாடுகளே கூட, அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் எல்லாமே இதை கொண்டு வந்த நாடுகள் எல்லாமே அதை விட்டுட்டு ஓட்டு சீட்டு முறைக்கு தான் மாறி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இது வந்து இப்படி தான், வேறு வழி இல்லைன்னு ஒரு காரணம் சொல்கிறீங்களா? சாத்தியப்பட்டிருக்குதே கடந்த காலத்தில், புரியுதில்லை உங்களுக்கு? அதனால் இந்த ஓட்டு சீட்டு முறைன்றது வந்து தான் சரியாக இதுவாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் வைக்கிறாங்க. இது ஏன் அந்த கட்சிகள் பேச மாட்டிருக்குது? இதையே பேசாத கட்சிகள், பெரிய கட்சிகள் ஏன் பேச மாட்டேங்கிறாங்களோ அதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு இவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, பேச மாட்டாங்க. நாளைக்கு அதே எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே ஒரு ஆதாயத்தை பார்த்துருப்பாங்க. அதனால இது பேச நம்ம விட்டுருப்பா, அதானே நடக்கும். ஏன் தேசியத்திலிருந்து மாநிலம் வரைக்கும் எந்த எதிர்கட்சியும் இதை பேச மாட்டேங்குது? ஏன் பேச மாட்டேருக்கு? சில மாநிலங்களில் சிலர் பேசுகிறாங்க, இல்லை நீங்கள் ஓட்டு சீட்டு கொண்டுட்டு வாங்கன்னு. அதைத்தான் இங்கே இது வந்து இதெல்லாம் நல்லதல்ல, இது சரியான ஒரு தேர்தல் அரசியலாக இருக்காது அப்படின்னு தேர்தலே சீர்திருத்தம் கொண்டு வரணுன்ற ஒரே ஒரு கோரிக்கை நாம் தமிழர் மட்டும்தான் வைக்குது. முதல்ல நீ இந்த மாதிரி இந்த வெற்றி தோல்வின்னு வைக்கிறீங்கல்ல, இப்போ 1,50,000 வாக்கு உங்களுக்கு கிடைச்சிது, 1,51,000 வாக்கு எனக்கு ஒரே ஒரு ஓட்டு எனக்கு வந்துருச்சு, நான் வெற்றி உங்களுக்கு மதிப்பே இல்லை. அப்போ உங்களை நம்பி 1,50,000 பேர் போட்ட அந்த மக்களுக்கு என்ன மதிப்பு?
அப்போ இது எப்படி தேர்தலினுடைய இது சரியாக இருக்கும்? அப்போ ஒரு கட்சியை எவ்வளோ ஓட்டு, அதுக்கு எவ்வளோ பிரதிநிதித்துவம், எத்தனை சீட்டு கொடுக்கணுன்ற ஒரு முறையை கொண்டுட்டு வரணும். விகிதாச்சார அடிப்படையில் நீ கொண்டுட்டு வாங்க. பல நாடுகளில் அப்படி தான் இருக்குது. ஆமாம், ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் வெற்றி போயிட்டாருன்னா 1,50,000 பேர் தேர்ந்தெடுத்தது. அப்போ அவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்க நீங்கள்? இது எப்படி ஜனநாயகமாகும் அப்படின்றதையும் உள்பட அந்த தேர்தல் சீர்திருத்தன்றதையும் நாம் தமிழர் கட்சி முதலாக வச்சு பேசிட்டு இருக்குது. இது எல்லா கட்சிகளும் பேசணும். ஏன் பேச தயங்குறாங்கன்றது தெரியல. அது ஸோ இப்போ நிறைய விஷயங்களை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. நீங்கள் நிறைய விவரிச்சிருக்கீங்க. எங்களோட நிறைய கருத்துக்கு பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம் தம்பி. வணக்கம்.